பிரசங்கி 7:17 பாருங்க. மிஞ்சின துஷ்டனாயிராத, துஷ்ட காரியங்களை செய்யாத, அதிக பேதையுமாயிராத, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காத, உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். இங்க பாருங்க, ஒரு சில நியூஸுங்க நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல எந்தெந்த விஷயங்கள்லாம் தற்கொலை பண்றாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பாக்குறீங்களா, எதையுமே ஃபேஸ் பண்ற தைரியத்தை வர வச்சுக்கோங்க. நம்ம கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய பலன் யாரு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எல்லாவற்றையும் முடியாதுன்ற மாதிரி வந்துடக்கூடாது. நமக்கு முடிய செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேலை ஒரு முடியலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாக்கா, பிளானை மாத்திக்கவும் கொஞ்சம் சேஞ்ச் ஆண்டவர் குறுக்கிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, காலத்துக்கு முன்னே நீ சாக கூடாது, நீ அப்பாவுக்கு தேவை. ஒரு பேஷன், கிரிக்கெட் பேஷன். இப்ப தம்பி எல்லாரும் உங்களுக்கே நல்ல எல்லாரும் தெரியும். அந்த தம்பி பேர் சாமுவேல் இருந்துச்சுங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு கிறிஸ்தவ பிள்ளையா கூட இருக்கலாம். ஒரு கிரிக்கெட் அந்த டோர்னமெண்ட்ல நிறைய டைம் அவங்க ஆடிஷன் போயிருக்கிறாங்க. அதுல அவர் செலக்ட் ஆகல போல. உடனே பார்த்தாரு, பிரிட்ஜ் மேல இருந்து பொத்து கீழே விழுந்துன பண்ணிட்டாரு. உயிரை மாய்ச்சிட்டாருங்க. அம்மாவை பத்தி யோசிக்கல, வீட்டுல இருக்கிற ஆளுங்களை பத்தி யோசிக்கல. சரி, இது இல்லைன்னா இன்னொரு வேற ஏதாவது கரியர் பக்கம் போக்கஸ் பண்ணலாம், அந்த ஒரு எண்ணம் இல்ல. டக்குன்னு ஒரு முடிவு வாழ்க்கையை முடிச்சுட்டாருங்க. இது நம்ம பண்ணக்கூடாது பாருங்க. கிறிஸ்தவ பிள்ளைங்க கிடையாதுங்க. யாருமே இந்த தற்கொலை என்ன பண்ணக்கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க தயவுசெய்து பேரண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா சொல்லி வளங்குங்க. உங்க கஷ்டத்தை சொல்லி வளங்க. அதான் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், அம்மா அப்பா உங்களுக்காகவாது நான் உயிரோட வாழணுமான்னு சொல்ற எண்ணத்தோட வாழும். பாருங்க என்ன நடந்திருக்கு பாருங்க. அது பைக் எடுத்துக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு அப்பா தந்தை என்ன பண்ணிருக்காரு, கண்டிச்சிருக்காரு. உடனே என்ன பண்ணிருக்கான், 11ஆம் கிளாஸ் பையங்க பைக்ல அப்படின்னா உயிர் வச்சிருந்தான்னு தெரியல. பாருங்க, பைக் அவங்க அப்பா போக வேண்டாம்னு சொல்ல நல்லதுதான் சொல்லியிருக்காரு அவர். ஏன்னா நிறைய ஆபத்து நடக்குது. ஆனா அந்த குழந்தை பாருங்க அதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு அது உயிர் இன்னைக்கு இல்ல. ஒருத்தம் பாருங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை வந்து ஆபாசமா அந்த பொண்ணை மாஃப் பண்ணி இன்ஸ்டால பதிவிறக்க செஞ்சிருக்கிறான். அதை பார்த்து அந்த புள்ள வந்து இறந்துருக்குது. நீங்க தயவு செஞ்சு பாக்குற வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்ற ஒன்னே ஒண்ணுதாங்க. ஏங்க நான் சொல்லட்டுமா, தப்பு பண்றவனே இந்த உலகத்துல வாழும் போது தப்பில்லாத பிள்ளைங்க நீங்க எதுக்குங்க பயந்து உங்க உயிரை மாய்ச்சுக்கிறீங்க? எதையுமே தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துங்க, கையால கத்துக்கங்க. கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிற பெண்களுக்கு யாரையும் நினைக்காதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. இதுக்காக இவனுங்களுக்காக இப்பேற்பட்ட ஐயோ இது அப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆயிடுமோ நான் சொல்லட்டுமா, இந்த ஒரு விஷயத்தையுமே எந்த விதமான கடினமான சூழ்நிலையும் கடந்து போகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு போக்கு உண்டு பண்ணுவார். நம்ம அது தெரியாம பண்ணிடுவோம் தெரியுமா, இதுதான் ஃபைனலைஸ் போல, இதுதான் போல, இதுக்கப்புறம் நம்ம மேலே வர முடியாதுன்னு சொல்லி நம்ம மைண்ட் என்ன சொல்றது, பட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணிடுவாங்க, உயிரை மாய்ச்சிக்கிறாங்க. எங்க இதெல்லாம் போக சாவறதுக்கு, தற்கொலை பண்றதுக்குன்னு ஒரு புதிய மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது பேர் சார்கோபாட் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாங்க. ஒரு மனுஷனை சாவடிக்கிறதுக்கு எப்பேற்பட்ட துரித நடவடிக்கைகள் பாருங்களேன். இதெல்லாம் சொல்றாங்க ஃப்ரீடம் சொல்றாங்க. இது ஃப்ரீடம் கிடையவே கிடையாது. ஐயோ, தேவன் நம்மள வாழதான் படைச்சிருக்கிறாரு, தவிர சாவறதுக்கு படைக்கல. இதனால தெரிஞ்சுக்கோங்க, மரணம் அதுவா வரணும், நம்மளா தேடிக்க கூடாது. அது எப்படி தெரிஞ்சுக்கோங்க, வசனம் அப்படிதான் சொல்லுது. பிரசங்கி 8:8 ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவியின் மேல ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. என் உயிர் போதுனா ஐயோ என் உயிர் வேணும், எப்படியாவது நான் புடிச்சுக்குவேன்னு சொல்லிட்டு இந்த ஆவியை புடிச்சு வைக்கிறதுக்கு எவனுக்கும் அந்த ஆவி மேல அதிகாரம் கிடையாதான். அது மட்டும் கிடையாது, அதே நேரத்துல மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு டெத்துன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது மேலேயும் எனக்கு ஐயோ நீங்க போக மாட்டேன் இன்னும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நம்மளுக்கு அதிகாரம் கிடையாதான். படைத்தவருக்கு எடுக்க சகல அதிகாரம் உண்டு. ஆனா அவரா எடுக்கணும், நீங்க தெரியும். நான் இந்த காலவேளை அதான் உங்ககிட்ட சொல்றேன், தயவு செய்து பாக்குற அன்பான வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, நீங்க யாரானாலும் சரி, எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வு கிடையாது. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல அறிக்கை செய்யுங்க, கர்த்தரிடத்துல ப்ரே பண்ணுங்க. அந்த நேரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா, நீங்க எங்க தூண்டும் போது அவருடைய பிரசன்னம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓடி போயிட்டு அவருடைய பிரசனத்துல ஓடி போய் உட்கார்ந்துடணும். ஜஸ்ட் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து, அப்பா எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்குப்பா, அப்படியே பிரசனத்தினால நிரப்ப, பிரசன்னம் இறங்க ஒரு வசனம் இருக்குங்க, பர்வதம் கூட மெழுகு போல உருகும் அவருடைய பிரசனத்தினாலே. ஹல்லேலூயா. சாதாரண பிரச்சனைகள்லாம் சாதாரணங்க, அவருக்கு தவிடுபிடிங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா, அப்பாட்ட போகாம மைண்ட் சொல்றதை கேட்டு பிரச்சனைகள் பெரிய விஷயமா இருந்துட்டு பிரச்சனைகளை காட்டிலும் நம்ம ஆராதிக்கும் தேவன் அவர் பெரியவர் என்ற சத்தியத்தை உள்ள வாங்கி கொண்டு, கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்களோட தங்கச்சியை அக்காவா பார்த்து கேட்கறது ஒன்னே ஒன்றுதான், காலத்துக்கு முன்னே நீங்க சாகக்கூடாது. தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. இயேசுவின் நாமத்துல அந்த கால வேலை உங்களுக்கு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இதுக்காக நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன். தயவு செய்து அப்பாவோட பாதத்துக்கு போங்க, எல்லாமே சூப்பரா சரியா மாறிடுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பாருங்க, அவசரப்பட்டு எதையும் முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு, கொஞ்சம் தள்ளி நின்று, பிரச்சனை இருக்குதா கொஞ்சம் சைலண்டா இருந்துட்டு, கொஞ்சம் அப்படியே ஆண்டோடைய பாத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாருங்களேன். எப்படி வந்துச்சோ அது அப்படியே போயிடுங்க ஆட்டோமேட்டிக்கா. இதுக்காக உங்க உயிர் என்ன பண்ணாதீங்க, பாதிக்காதீங்க. பெத்தவங்க கஷ்டப்படுவாங்க, கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க, ஒருவங்க பிள்ளைங்க கஷ்டப்படும். தயவு செய்து இதெல்லாம் கன்சிடர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல யாருக்கும் உங்க உயிர் மேல அக்கறை இல்லாவிட்டாலும் படைத்த தகப்பனுக்கு உங்க உயிர் மேல அக்கறை இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, நீ காலத்துக்கு முன்னே சாகும்.
அப்பாட்ட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு இந்த மைண்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, அகற்றி போடுங்கப்பா. இந்த எண்ணங்களை கொண்டு வருகிற சாத்தான் நசுக்கிற இயேசுவின் நாமத்தினால என்று சொல்லி இந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு ஜெயம் எடுக்கிற ஜீவியத்தை கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்த காரியங்களை மாறுதலாய் மாற்றி முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.